துக்கத்துடனே வராதபடிக்கு நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். தான் கொரிந்து பட்டணத்திற்கு இதுவரைக்கும் வராதிருப்பதற்கான காரணத்தை பவுல் சொல்லுகிறார். பவுல் அவர்களை துக்கப்படுத்த விரும்பவில்லை, அவர்களால் தான் துக்கப்படவும் விரும்பவில்லை. பவுல் அவர்களை துக்கப்படுத்தினால் அவர் தன்னைத்தானே துக்கப்படுத்தியது போல காணப்படுவார். ஏனெனில் கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளே பவுலை சந்தோஷப்படுத்துகிறார்கள். அவர்கள் துக்கமடைந்தவர்களாய் இருந்தால் அவர்களால் பவுலை சந்தோஷப்படுத்த முடியாது. கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபத்தை தான் எழுதியதற்கான காரணத்தையும் பவுல் இங்கு சொல்லுகிறார். கொரிந்து சபையில் பவுலுக்கு துக்கம் உண்டாக்கினவன் ஒருவன் இருக்கிறான். தன் மூலமாக கொரிந்து சபையாருக்கு துக்கம் உண்டாகக்கூடாது என்று பவுல் விரும்புகிறார். இந்த நிருபத்தை எழுதும்போது பவுலின் இருதயத்தில் மிகுந்த வியாகுலம் மன இடுக்கமும் உண்டாயிருக்கிறது. பவுல் அதிக கண்ணீரோட இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபத்தில் அவர்களுடைய துர்க்குணங்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று எழுதியிருந்தார். அவர்கள் தங்களுடைய தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலை பெற்று வந்த பின்னரே அவர்களிடத்தில் போக வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அவர்கள் இன்னும் துன்மார்க்கத்தில் ஜீவித்தால் பவுல் அவர்களிடத்தில் துக்கத்தோடுதான் போவார். அவர்கள் மனந்திருந்தி தங்களுடைய பாவங்களை விட்டு விலகி இருக்கும் போது பவுல் அவர்கள் மத்தியில் சந்தோஷத்தோடு போக விரும்புகிறார். கொரிந்தியர் மத்தியில் துன்மார்க்கமான காரியங்கள் பல காணப்பட்டன. அவைகளில் இருந்து அவர்கள் குணப்பட வேண்டும் என்று பவுல் தனது முதலாவது நிருபத்தில் எழுதியிருந்தார். தன்னுடைய நிருபத்தை படித்து அவர்கள் மனம் திருந்தி ரட்சிக்கப்பட்டால் பவுலுக்கு சந்தோஷம் உண்டாகும். கொரிந்தியரிடத்தில் செல்லும் போது அவர்கள் தங்களுடைய ரட்சிக்கப்பட்ட ஜீவியத்தினால் தனக்கு சந்தோஷம் உண்டாக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். தன்னுடைய ஊழியத்தில் கொரிந்தியருக்கு அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் நியாய தீர்ப்பு வழங்குவது தனக்கு மிகவும் கடினமான பகுதியாக இருக்கிறது என்று பவுல் வர்ணிக்கிறார். ஆகையினால் தான் கொரிந்துவிற்கு செல்வதற்கு முன்பாக பவுல் அவர்களுக்கு நிருபத்தை எழுதினார். அவர்களுக்கு துக்கம் உண்டாக்க வேண்டும் என்பது பவுலின் நோக்கம் அல்ல. அவர்களை குறித்து தான் கரிசனையோடு இருப்பதையும் அவர்கள் மீது தான் அன்பாக இருப்பதையும் தெரிவிப்பதே பவுலின் நோக்கமாகும்.